தியானம், மௌனம். தியானம்தான் தேவனை செயலாற்ற செய்கிறது. நீ மௌனமாக இருக்கும்போது அவர் செயல்படுகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பிரச்சனையா? ஆதரவு இல்லாமல் இருக்கிறையா? வாழ்க்கை இழந்து இருக்கிறையா? கட்டப்பட்டு இருக்கிறையா? நிம்மதி இல்லாமல் இருக்கிறையா? அமர்ந்துரு, அவர் பாதத்தில் அமர்ந்துரு. இப்படி அமர்ந்துரு. ப்ளீஸ், உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவை. யாருடைய உதவியும் இல்லாமல் இருக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம அப்படி உட்காரு. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் இருந்து எதுவும் இல்லாத மாதிரி இருக்கிறேன். தனிமையில் இருக்கிறேன், அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறேன். எந்த உதவியும் ஆதரவும் இல்லாமல் இருக்கிறேன். அப்பா, இந்த நிலையில் இருக்கிறேன். நொறுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, காயப்பட்டு, ஆறுதலற்று, அமைதியற்று இருக்கிற என் அன்பு தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரி, நீ கிறிஸ்தவ மதத்தில் வேணால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ எங்கே இருந்தாலும் உன் மேலே ஒரு கண்ணு பார்வையாக இருக்கு. நீ அவரை கூப்பிட்டு வருவார். உங்கள் அண்ணன் விவேகானந்தர் கூப்பிட்டார், வந்தார். நம்ம அண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணன் அதுதான் செஞ்சார். தேங்க்யூ ஃபாதர். கூப்பிடு, உதவிக்கு அழக. விவேகானந்தர் சொன்னார், நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், எது உண்மைன்னு தெரியாமல் இருக்கிறேன், என்னை காட்டுங்க, வெளிப்படுத்துங்கன்னு சொல்லும்போது இயேசு காட்சியளித்தார். நிறைய நடிகர்கள் சொல்கிறாங்க, சாக போனேன். சிவாஜி கணேசன் சொன்னார், நான் சாக போனேன், ஆனால் இயேசு எனக்கு காட்சியளித்து எனக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறார், உயிர் கொடுத்துருக்கிறான்னு சொல்கிறாங்க. நிறைய சினிமா நடிகர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய இந்து பிராமணர்கள் சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சாகும் தருவாயில் எங்களுக்கு உதவி என்று செய்தது, உயிர் கொடுத்தது இயேசு. அதே சிலைக்கு மாறாதவர், அதே சிலைக்கு ஜீவிக்கிறார். எந்த உதவியும் எந்த பலனையும் நம்மகிட்ட பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை அன்பு செய்கிற ஒரு நண்பன் இருக்கிறான்னு சொன்னால் அதான் நம்ம அண்ணன் இயேசு, மூத்த அண்ணன் ஜோசப் விஜய். உங்ககிட்ட வர முடியாது, நீ கூப்பிட்டா வர முடியாது, நீ பார்க்க நினச்சா பார்க்க முடியாது. ஆனால் பெரிய அண்ணன் ஜோசப் விஜயுடைய அண்ணன் ஜீசஸ் அண்ணன் இருக்கிறாரு. அவரை நீ கூப்பிட்டா வருவார். நீ பார்க்க நினைச்சா அவரை பார்க்க முடியும். நீ விரும்பி அழைச்சனா அவர் உன்னை தேடி வருவார், நீ இருக்கிற இடத்துக்கு வருவார். இதுதான் சத்தியம். அதனால் ஒரு அண்ணனுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற தங்கச்சி, ஒரு அண்ணனுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய தம்பி, சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசுடைய தம்பி, உன்னுடைய தம்பி, உன்னுடைய அண்ணன் தான் சொல்கிறேன். நாமெல்லாம் ஏதோ ஒரு லாபத்துக்காக இல்லை, ஏதோ ஒரு லாபத்துக்காக அந்த ஊழியத்தை செய்யலை. இந்த ஊழியத்துக்கு ஏதோ நீ பணம் கொடுக்க உதவி செய்கிறதுக்கு அந்த ஊழியத்தை செய்யலை. நீ நல்லா இருக்கணும், நீ இந்த அண்ணனை தெரிஞ்சுக்கணும், இந்த அண்ணன் சிலுவையிலே சம்பாதித்த அந்த தேவ சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அண்ணன் உனக்கு ஏற்படுத்தி வைத்த அந்த பரிசுத்தாவின் துணையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயேசு அண்ணன் பிதாவினுடைய பரிசுத்த பிள்ளை இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே செய்த தியாகம், பலி வீண் போகக்கூடாது. அந்த பலியினுடைய பலனை நீ அடைய வேண்டும். அதுக்கு தான் அந்த சுவிசேஷம், இந்த ஆராதனை செய்தி. அவர் கிறிஸ்தவ மதத்தில் அட்டாச்மெண்ட் இல்லை, பற்றுள்ளவர் அல்ல. இந்த மதத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம். விரும்பி யார் அழைத்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவி அழைத்தாலும் சரி, ஒரு பெரும் பாடுள்ள ஸ்திரீ அழைத்தால் அங்கேயும் பதில் கொடுத்தார். ஒரு பாவியாகிய ஸ்திரீ பெண் அவரை அழைத்தால் அங்கேயும் இயேசு வந்தார், பதில் கொடுத்தார். 38 வருஷமா உதவி செய்ய இறக்கி விட யாரும் இல்லை என்று சொல்லி பெரும் வியாதியிலே படுக்கையில் இருந்த அவனை தேடி போய்
அவனை பிடித்து அந்த தண்ணீரில் இறக்கி அவனை சுகமாக்கி படுக்கை எடுத்து கொண்டு போன்னு சொன்ன இயேசு இன்னைக்கும் மாறாதவர், இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார், இன்னைக்கும் உன்னை தேடி வருவார். கூப்பிடு, வாங்கன்னு சொல்லி கூப்பிடு. இந்த சங்கரன் கோயில் பகுதியிலே, இந்த திருவேங்கடம் தாலுகாவிலே, தென்காசி மாவட்டத்தில் நிகழ்ச்சியை தென்காசி குறிப்பில் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரனை சகோதரி, நீ மதத்தில் வேணா இருக்கலாம், கிறிஸ்தவ மதத்தில் வேணா இருக்கலாம், நீ ஒரு இந்து மதத்தில் வேணா இருக்கலாம், இங்கே தெய்வங்கள் இல்லை. உன் இருதயத்தை பார்க்குறான். இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள், மனம் திரும்பியவர்கள் அழைக்கும் போது அங்கே தேடி வருகிறார். இப்போ அழைச்சி பாரு, வருவா. உன் வலி தீரும், வியாதி தீரும், படுக்கையிலிருந்து எழுப்பி நடப்ப. உனக்கு வர வேண்டிய நன்மைகள் தன்னால் வர ஆரம்பி. சொல்ல வேண்டிய உங்கள் இரத்தத்தால் சாபம் நீங்கட்டும், உங்கள் இரத்தத்தால் பாவம் நீங்கட்டும். சாபத்தினால் பாவத்தினால் வர வேண்டிய நன்மைகள் தடைபட்டிருந்த எல்லா தடைகளையும் இப்பொழுது மாறட்டும். சொல்லு, நீ சொல்லு. இதான் பிரேயர், இதான் ஜெபம். இந்த அப்போஸ்தலர் 4:30-31 மறக்காம சொல்லு. உங்க பரிசுத்த பிள்ளை இயேசுவின் பெயரால் இப்பொழுது சாபம் நீங்கட்டும்னு சொல்லு, இப்பொழுது பாவம் நீங்கட்டும்னு சொல்லு. அற்புதங்கள் 30 வருஷமா நடக்காத காரியங்கள், 38 வருஷமா நடக்காத காரியங்கள் நடக்கட்டும்னு சொல்லு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொன்னது போல நீ சொல்லு, தொட்டால் சுகமாவேன். இப்போ உங்க இரத்தத்தால் நான் சுகமாவேன், உங்க இரத்தத்தால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், உங்க இரத்தத்தால் என் வறட்சி நீங்குகிறது, உங்க இரத்தத்தால் கடன் பாரம் பிரச்சனை நீங்குகிறது, உங்க இரத்தத்தால் கட்டப்பட்ட நான் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறேன், உங்க நாமத்தினால் இப்பொழுது எனக்கு விடுதலை. ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேக் பெந்தைக்கோஸ்து திருநாள் என்று பரிசுத்த ஆவியினால் நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை, விடுதலை, விடுதலை. நீ சொல்லு, இது அறிக்கை பண்ணு. இது வார்த்தை, இது விதை, இது முளைக்கும், இது செய்யும், உன் சாபத்தை நீக்கும், பாவத்தை நீக்கும். நீ கோயிலுக்கு போகலாம், கிறிஸ்தவனான சாபத்தில் இருக்கிற, பாவத்தில் இருக்கிற, ஏன்னா இது அறிக்கை பண்ணல, ஜெபம் பண்ற, ஆனா இந்த ரத்தத்தை பயன்படுத்தல, இந்த அபிஷேகத்தை நீ பயன்படுத்தல, இந்த அபிஷேகத்தை நீ பெறல. பெற்றுக்கொள். எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, கொடான கோடி நன்றிகள் அப்பா. இப்பொழுது உங்க பரிசுத்த பிள்ளை இயேசுவின் பெயராலே இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை கேட்க அத்தனை பிள்ளைகளும் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. செத்து போன அந்த ஆன்மா ஆவி இப்பொழுது உயிர் பெற்று உம்மை தரிசிக்கு உம்மோடு உறவாடும் அனுபவத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வார்களாக. இப்படி வறட்சி, வறுமை, தரித்திரங்கள் செழிப்பாய் மாறட்டும். பிலிப்பியர் 4:19 குறைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவுள்ளதாய் மாறட்டும். தோல்வி ஜெயமாய் மாறட்டும். அழுகை சிரிப்பாய் மாறட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். பிசாசின் கட்டுகள், பில்லிசுனியத்தின் கட்டுகள், மந்திரவாத கட்டுகள் எரிந்து இப்பொழுது அக்கினியால் சாம்பலாவதாக. இந்த சுவிசேஷனோடு ஒளி உலகம் எங்கும் பிரசித்தி பெறுவதாக. இந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த புரோகிராம் பார்க்குற அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக நிறைய ஆசீர்வாதங்களும் உண்டாக போகிறது, நிறைய நன்மைகளும் வரப்போகிறது. உன் மூலமாக நிறைய ஆன்மாக்கள் ஆதாயப்படுத்தப்பட்டு பரலோகத்திலே சேர்க்கப்படும்போது பரலோகத்திலே உனக்கு முத்துக்கள் பறிக்கப்பட்ட கிரீடங்களும் தலையிலே அமர்த்தப்படுகிறது. ரீமான கார சொல்வியா. இந்த பேஸ்புக் குரூப்பில் இருக்கக்கூடிய என் அன்பு நண்பனை, அண்ணா, தம்பி, தங்கச்சி, அக்கா, நீங்கள்லாம் இதை பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய பேரை பயனடை செஞ்சிட்ருக்கிறீங்க. கோடான கோடி நன்றிகள். நான் நன்றி சொல்றதில் மட்டும் இல்லை, இதை நீங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை, நீ ஒரு கலசம் தண்ணீர் இந்த சுவிசேஷத்துக்காக ஊழியத்துக்காக நீ கொடுத்தாலும் பலன் பெறாமல், தண்ணி கொடுத்தா கூட இதுக்கு பலன் உண்டுன்னா இதை மற்றவங்க கேட்டு நிம்மதி அடையும்படி, பசி அடையும்படி, துக்கம் சந்தோஷமாக மாறும்படி, அழுகை சிரிப்பாய் மாறும்படி, சாபம் நீங்கும்படி, பாவம் நீங்கும்படி இந்த நிகழ்ச்சியை நீ மற்றவங்களுக்கு ஒளிபரப்பும் போது, இதை நீ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உனக்கு மிகுந்த பலன் உண்டு. இந்த பூமியிலே உண்டு, பரலோகத்திலே உண்டு. இதை ஷேர் பண்ணு. பெந்தைக்கோஸ்தே திருநாள் மிகப்பெரிய திருநாள். தானியங்கள், விளைந்த தானியங்களை கொண்டு வந்து அந்த தேவாலயத்திலே காணிக்கை செலுத்திய திருநாள். ஆடு வளர்த்தவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து காணிக்கை செலுத்திய திருநாள். மாடு குட்டி போட்ட முதல் கன்றை கொண்டு வந்து ஆலயத்திலே கொண்டு வந்து காணிக்கை செலுத்திய திருநாள். விளைஞ்ச விளைச்சலை எல்லாம் கொண்டு வந்து மூடையாக கொண்டு வந்து காணிக்கை செலுத்திய திருநாள்.
இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட 50வது நாள் திருநாள். மோசே வனாந்தரத்திலே சீனாய் மலையிலே 40 நாள் இருந்து 10 கட்டளை கல்லிலே தேவனுடைய வார்த்தையை அச்சடிக்கப்பட்டு கையிலே இறங்கி பூமிக்கு இறங்கி வந்த திருநாள் மகிழ்ச்சியாக கொண்டாடி இந்த நாளிலே திருநாவுக்கு வந்த திருவிழா பார்க்க வந்த திருநாள் கலந்து கொள்ள வந்த காணிக்கை கொண்டு வந்த வழித்த யாருங்களும் இந்த அபிஷேக நேரங்களை ஒருமனப்பட்டு ஒரே அண்ணன் தங்கச்சியாக ஒரே சகோதர சகோதரிகளாக இயேசுவின் அன்பினால் கூடி உட்கார்ந்து இந்த அப்போஸ்தலர் 4:30 படி உங்கள் பரிசுத்த பிள்ளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், புதுமை செய்கிற ஆற்றல் சக்தி என்ன செய்யட்டும், செயல்படட்டும், பேய்கள் ஓடட்டும், நோய்கள் குணமாகட்டும், உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை இறங்கி வரட்டும் என்று செபிக்கும் போது 31ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலமாய் இறங்கியது. அற்புதங்களும் அறிகுறிகளும் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்காது நடந்தது. இன்னைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கும் உன் வீட்டில் நடக்கும், சரீரத்தில் நடக்கும், வாழ்க்கையில் நடக்கு. லெட்ஸ் ப்ரே. தேங்க் யூ ஃபாதர். எல்லா கணத்தையும் மையமே உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. நல்ல 2 கரங்களை வீட்டி சொல்லுங்களேன், சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆன்மீக வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, இந்து சகோதர ஆன்மீக வாழ்க்கை என்பது மதத்தை கடந்து எல்லா மதத்தவரையும் அண்ணனாக தங்கச்சியாக, ஜாதியை கடந்து எல்லா ஜாதியினரையும் தங்கச்சியாக, அண்ணனாக, சொந்தமாக, உறவுகளாக நீங்கள் பார்க்கும்போது அந்த மனநிலை உங்களுக்குள்ள வரும்போது இந்த அபிஷேகம் உங்களுக்கு தானாக இறங்கி ஒரு கைவிட்டிய விஷயங்களை கரங்களை பற்றி பிரைஸலாம். அதனால் இந்த 33 வருஷம் என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு இந்த சிவகுளம் பகுதியில் இந்த கிராமத்தில் நான் திருநெல்வேலி பக்கத்தில் பிறந்த முதல்ல வரும்போது ஒரு பாஸ்டர், ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னா இருந்தாங்க. இது இந்துக்கள் நிறைஞ்ச ஏரியா. இந்த எல்லோரும் நம்ம பிரதர்னு சொல்லுவாங்க, நம்ம அண்ணன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்மளை மாமான்னு கூப்பிடுவாங்க. அண்ணன் இப்படி தான் பாஸ்டர்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. எல்லோரும் அப்படி தான் இருந்தால் வந்திருக்காங்க. பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து இன்ஷியா, சுமித்ரா, சவினாலாம் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன செஞ்சவங்க. அவர் மிலிட்ரியில் இருந்தார். அப்போ என்ன செய்வாங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வருவாங்க. நான் அந்த ஸ்கூட்டியில் இருந்து இந்த டிவி வீட்டில் வரும்போது 3 அடித்து பிடிச்சி ஏறும். ஒரு அதான் சொல்கிறாங்களா, அந்த ஒரு கலக்கமற்ற ஒரு அன்பு விசுவாசம். அப்படி எல்லா பிள்ளைகளும் ரெக்க சுந்தரி சரி சுயதா அந்த அவளாம் முதல்ல காலேஜ் படிக்கும்போது இங்கே தான் வந்து இறங்குவான். ஊருக்கு பஸ் இருக்காது. அண்ணன் என்ன பண்ணி விடு தைரியமாக என்ன செய்வாங்கன்னா வருவாங்க. அதேமாதிரி பூர்ண பிள்ளைகள் சகலம் இந்த ஊரில் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிவக்குளத்தில் இருக்க அவங்க எங்கே என்ன செய்வாங்க, பாசங்க வந்துட்டேன் என்ன பண்ணி விட்டுவேலாம். எல்லோருக்கம்மா பிள்ளைகளாம் சொல்லுவாங்க, இது எங்களுக்கு தாய் வீடு மாதிரி. ஏன்னா எந்த வேற்றுமை இல்லாமல் வேறுபாடுன்னா ஃபோன் அடிச்சு வாரா நோவா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனார். மறுபடியும் நினைச்சுக்கிறா சொல்கிறா, அப்பா பட் வேறு இது அன்புக்காக மட்டும்தான் நிச்சயம். அந்த அன்பு மறக்க முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னா, அன்பு என்பது ஒரு புனிதமானது, தெய்வீகமானது, லாபத்தை பலனை எதிர்பார்க்காதது. இது யாருக்குள்ள இருக்குன்னா, இந்த பெந்தேகோஸ்தே அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது அங்கே இருக்கும். என் வாழ்க்கையிலும் தான் எல்லாம் பிள்ளைங்கள் என்ன செய்கிறாங்க, அண்ணன் கூப்பிடுவாங்க, தம்பின்னு கூப்பிடுவாங்க. நான் எது சொல்கிறேன்னா, இந்த உறவு விஜய்க்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு, எல்லாரும் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு எடுப்புல இந்த உலக வெற்றி பெறதுக்கு காரணம் என் தம்பிகளா, என் அண்ணங்களா, இந்த அன்புக்கு முன்னால் அது உள்ளத்திலிருந்து உணர்ச்சி பூர்வமாக பேசின வார்த்தைங்க. நான் பழனிசாமிக்கு சொன்னேன், பழனிசாமி இந்த விஜய் தான் முதலமைச்சர், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொன்னேன். என்ன பிரதர் பைத்தியகாரமாக சொல்கிறீங்க, 50 வருஷமாக இங்கே இருக்கிறவங்க இன்னைக்கு வந்த சினிமா நடிகர் எப்படி வருவான், இப்போவும் சொல்லுவாங்க. சொன்னேன்ல பிரதர், நான் சொன்னேன். எதை வச்சு சொன்னேன்னா, முழு உள்ளத்திலிருந்து முழு பலத்தோடு சொல்கிறாங்க.
நீ என் தாய், உங்கள் பிள்ளை நிற்கிற, உங்கள் பிள்ளைக்கு நினைச்சி. இந்த வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி, பவர் உண்டுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிள்ளைகள் இந்த நிச்சய மகா இருக்கா, சின்னதுலேருந்து என்ன பண்ணுறோம். இப்போ தான் நான் நிச்சயம் பண்ணேன், பெரிய பிள்ளையாட்ட இல்லைன்னா ஓடியாந்து அவள் சின்னவாய் அங்கேருந்து அந்த ரோட்டில் அங்கே இறங்கினா ஓடியாந்து நினைச்சுவான, கெட்டி பிடிச்சி நினைச்சுவா. நமக்கு முடியெல்லாம் தோளில் தொங்குவா. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க அப்பாட்ட கூட அப்படி இருக்காளா என்னன்னு தெரியாது, எப்பமா தான் வருங்க. ஏன்னா நம்ம அந்த அன்பை காட்டுறது. வந்த உடனே நான் நினச்சோன்னா அந்த அன்பா ஏதாவது நான் உடம்புக்கு முடியலன்னா அந்த பிள்ளைல அவங்க அப்பா அதுக்கு மேலே அழுவார். ஒரு ஆம்பளை நான் நினைப்பேன், இவடா சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறாரு, குறையலாமா, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி விட்டுருவோமா. இங்கே அப்படி திரும்பி நிலுங்க, இந்த ஐயம்மன் மேலே அப்படியே கையை லேசாக கரங்களை வேட்டி, இல்லை உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம், இந்த சுகமளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற சக்தி அவங்களுக்கு இன்னும் நல்ல பலத்தை சுகத்தை கொடுக்குற. அப்படி உட்கார்ந்தவனும் அப்படி கரங்களை வைக்கிறார், அவங்க மேலே கையை நீக்கி அப்படி செய்யணும். எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்தத்தினாலே இந்த அம்மாவும் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இது கொடுத்து கொண்டிருக்கிற சுகத்துக்காக நன்றி. அப்போஸ்தலர் 4:30 உங்கள் அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், சுகமளிக்கிற வல்லமை இந்த அம்மா உடம்பு மேலே பாயட்டும். செயலிழந்து போன உறுப்புகள் செயல்படட்டும். செத்துப்போன உறுப்புகளை இப்பொழுது உயிரடையட்டும். விலைகரமான பகுதிகளை இப்பொழுது பலனடையட்டும். நரம்பு மண்டலங்கள் பலனடைவதாக, எலும்பு மண்டலங்கள் பலனடைவதாக, அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய மனம் அமைதியடைவதாக. போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தின் ஆவியை வெளியேறிப்போ, சரீரத்திற்குள்ளே பாய. உடைய ஆவியிலே இன்னும் உங்களுடைய அபிஷேகம், தரிசனம், வெளிப்பாடு உண்டாகட்டும் ஐயா. அவர் இருக்கிற இடத்துல உங்கள் ரத்தம் தெளிக்கப்படுவதா, அவர் ரத்தத்தை தெளிக்கிறேன். உங்கள் மாசத்தை வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் உண்டான அத்தனை சுகமும் விடுதலை உண்டாக, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, கர்மவிலிருந்து எல்லாம் விடுதலை பெறுவதாக. எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும். உங்கள் அன்பு, அமைதி, சந்தோஷம் உங்கள் பிள்ளை ஆட்கொண்டு வழிநடத்திட்டு கொண்டு சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால் இன்றைக்கி இந்த ஊழியை நிற்கின்னா இதாங்க. ஆனால் இதுவரைக்கும் இந்த 30 வருஷமாக யார்ட்டையும் இன்றைக்கி கிடையாது. டொனேஷனோ உதவி செய்யுங்க நான் இங்கே போனதே கிடையாது. அவங்களா வருவாங்க. நீ வந்தால் வந்துட்டு அன்றைக்கி தூத்துக்குள்ளேருந்து வரா, இன்றைக்கி பிரதருக்கு ஆர்டினேஷன் நாள் தந்தை பேருக்கு வரணும், வந்து பண்டை கூட வந்தால் கொடுத்துட்டு, சின்ன பிள்ளை பண்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு 500 ரூபா எடுத்துட்டாங்க. முடிச்சிங்க எங்கள் அன்பு எங்களுடைய அன்பு. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு மிஞ்சினது வேறு ஒன்றுமே இல்லைங்க. அந்த தரிசிக்கும் போது ஏதாவது நிறைய பேர் பிள்ளைகள் வந்தால் சாப்பிடுங்க, ஏதாவது பண்ணுங்க. இந்த நட்பு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சுன்னா அந்த நேரத்தில் தாகத்துக்கு தண்ணி கொடுப்பது, பசிக்கு உணவு, இது ரெண்டும் மட்டும் பண்ணாலே போதும். உடை கொடுப்பது, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்குற, இது மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த உலகத்தில் நம்மளை மறக்கவே மாட்டாங்க. கைதைக்கு ஆண்ட விஷயம் நல்லா மறக்க. இதை இன்னைக்கு முதலமைச்சர் விஷயம் செய்கிறார். அம்மா உணவத்தை திரும்ப அவர் கட்டி இது பண்ணி அதை செயல்படணும் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டு எவ்வளோ பேர் போடுறாங்க தெரியுமா? நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், இந்த உணவுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் தேவன் தந்து நம்மளை பாதுகாக்கிறார். கைவிட்டுங்களா பார்ப்போம். அதுக்கு மனுஷனை தாயா பயன்படுத்துகிறாரு. நீ அதுக்கு இதாரு தானம், அதான் சொன்ன அன்னதானம். தானத்தை பண்ணி பாருங்க. ஒருத்தன் பசியில் வர்றானா தானம் பண்ணிப்பாரு. 10 ரூபா பசிக்கு 10 ரூபாங்கிறது டீ தானே குடிக்க முடியும், சாப்பிட முடியாத. நான் இப்போ என்ன செய்வேன்னா 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு கொடுப்பேன் சாப்பிடுவீங்க. அது நல்லா இருக்கும். இந்த கோயில்பட்டியில் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் சரசு, நான் போவேன் சாப்பிட போகும்போது ஒரு ஆள் பிச்சை எடுத்துருப்பேன். அவர் சொல்லுவார், 10 ரூபா ஒரு 4 இட்லி வாங்கி கொடுங்க சாமி. நான் ஒரு 4 இட்லியே தோசை நல்லா இருக்கணும், வயிறு நிறைஞ்சிடும், நிம்மதியாக தூங்குவோம். என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல போகும்போது நம்ம இருதயத்தில் ஆவியில் தூண்டப்படும். சும்மா ஏதோ 10 ரூபா நான் அப்படியே நான் கொடுக்க மாட்டேன். உள்ளத்தில் பார்ப்பேன், உங்களுக்கு என்ன இதில் அது என்ன இது, அவங்க உண்மையிலே பசினாதான் இப்படி பண்ணி பாருங்கள். கடவுளுடைய ராட்சியம் நமக்குள்ளே இருக்கிறது, இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார். பேசலாம். பாடல் பொழுது காணிக்கை சில கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். உங்கள் பரிசுத்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது ஜெபிக்கிறேன். உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும்
வந்திருக்கிற பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும் நடப்போதான். ஒருவனும் சேரக்கூடாத ஒளியில் எங்களை வாசமாக இருக்க செய்கிறது தேவனே. உங்கள் ஒளி இப்பொழுது எல்லார் மேலும் பாயட்டும், பரவட்டும். உங்கள் அருள் பெருகட்டும். தேவ அருளும் மனித தெய்வம் இப்பொழுது பெருகுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் அத்தனை குடும்பத்தையும் கருத்தில் ஒப்படைக்கிறேன். உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களுடைய அருள் அபிஷேகம் பெருகுவதாக, நிரம்பி வழிவதாக. என்னை விசுவாசிக்கின்ற உள்ளத்திலே உங்களுடைய உயிருள்ள நதி ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொன்ன அந்த நதி அபிஷேகம் அருள் பெருக்கெடுத்து ஓடட்டும். பசி இல்லாமல், தாகம் இல்லாமல், திருப்தியாக, நிம்மதியாக, அந்த உன்னதங்களுக்குரிய தெய்வீக அமைதியிலே, பரவசத்திலே, ஆனந்தத்திலே, ஆனந்த சந்தோஷத்திலே இந்த பெந்தைக்கோஸ்து திருநாளன்று அன்னை மரியாதை அப்போஸ்தலர்கள் நிறைந்திருந்தது போல அந்த உன்னதங்களுக்குரிய பரலோக பாஷையிலே, தூதர் பாஷையிலே பேசி அவர்கள் களி கூர்ந்தது போல ரோமையர் 14:17 படி தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து களி கூறுகிற, மகிழ்ந்து நிறைந்திருக்கிற தெய்வீக அனுபவமே. அந்த அனுபவம் இந்த நாளிலே வந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ளேயும், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ளேயும் நிரம்பி வழியும்படி ஆசிர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. அப்படியே எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். அதனால் இந்த தங்கச்சி வந்திருக்காப்புல, அவங்க போருக்கு தண்ணி பிடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. அப்போ ஐயா அப்படின்னாங்க, புருஷனை முன்னாடி ஐயா வாங்க அப்படின்னாங்க. ஏன்னா பாஸ்துமார் உட்காந்துட்டோம், பாஸ்துமார் பழக்கி வச்சுனா ஏன் இந்த தங்கச்சின்னு கூப்பிட்டுதான் நம்ம ஐயா பாஸ்டரு அந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. நம்மளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு சொல்லுங்க சகோதரர். இது கண்டிப்பாக மதத்தில் பார்க்க, சபையில் பார்க்க முடியாது. சபையில் அவங்கள எப்படி தான் வச்சுருப்போம், ஐயா நம்மளை எப்படி வச்சுருப்பாங்க, நம்மளை அவங்க அந்த சபையில் ஒரு மெம்பராக ஏதோ அவங்களுக்கு தொண்டு செய்கிறவங்களாக, உதவி செய்கிறவங்க, சபைக்கு ஹெல்ப் பண்ணுற இல்லை. கடவுளுடைய சமூகத்தில் வரும்போது நம்மளாம் யார், கடவுளுடைய இதுதான். இந்த அதே மாதிரி இந்த சகோதரத்தை நம்ம என்ன வளர்த்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக வாழ்ந்து இதை சாப்பிட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து நம்முடைய ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சியாக பகிர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையை கேட்பதிலும், நட்புடன் உறவாடுவதிலும், அப்பம் விற்கிறதிலும், ஜெபிப்பதிலும் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். வழியிலே சொல்லுங்கள இந்த வார்த்தையின்படி இந்த இந்த இடத்துல கூடும்போது நம்ம அப்படி அந்த மனநிலையோடு கூடி வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.